இன்றைக்கி பாப்பா ஸ்கூல் விட்டு வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக டின்னர் பண்ணோம் அப்படின்னா போதும். ஏன்னா பேபிகார்ன் கிரேவி தான் பண்ண போகிறேன். எனக்கு வந்து இந்த பேபிகார்னே சுத்தமாக பிடிக்காது. இன்றைக்கி பிரதோஷம் வேறு, நான் ஃபாஸ்டிங்கை முடிக்கணும். கருப்புளுந்தை வந்து காலையிலே ஊற வச்சுட்டேன். கருப்புளுந்து அடை பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த கருப்புளுந்து கூட வந்துட்டு ஜீரகம், உப்பு, காஞ்ச மிளகா போட்டு நல்லா அரைச்சிட்டு அப்படியே தோசைக்கல்ல ஊற்றி எடுத்துக்க வேண்டியது தான். இதை புளிக்க வைக்க தேவையில்லை. அரிசி எதுவுமே நான் சேர்க்கலை. வெறும் கருப்புளுந்து மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது வந்துட்டு எது கூடனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ஒரு பீர்க்கங்காய் ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜில் கதறிட்டு இருந்துச்சு. சரி, அதுக்கு வாழ்வு கொடுக்கலாமே அப்படின்ட்டு தான் பீர்க்கங்காய் துவையல் பண்ணியிருந்தேன். நான் ஃபஸ்ட் டைம் தாங்க ட்ரை பண்ணுறேன் பீர்க்கங்காய் துவையலோட இந்த அடையை வச்சு சாப்பிட்றதுக்கு. ஆனால் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கல. ஒரு வேளை காலையிலேருந்து சாப்பிடாததுனால இவ்வளோ டேஸ்ட்டாக, இல்லை நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்ததான்னு மறுபடியும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்புறம் கொஞ்சமாக பீன்ஸ் பொரியல் பண்ணியிருந்தேன், வேர்க்கடலை அதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு அப்படியே டின்னர் பண்ணியாச்சு. பெரிய பாப்பா வந்துட்டு ப்ரௌன் ரைஸ் தான் கேட்டிருந்தா அந்த பேபிகார்ன் கிரேவியோட வச்சு சாப்பிட்றதுக்கு. ஹஸ்பண்ட் வந்துட்டு சப்பாத்தி, அவங்களுக்கு மோஸ்ட்லி நைட் சப்பாத்தி தான் கேட்பாங்க. சப்பாத்தி வந்து காலையிலே வந்து பசங்களுக்கு வந்து சப்பாத்தி ரோல் பண்ணேன்னா, அதனால் மாவு சேர்த்து தான் பிசைஞ்சு வச்சேன். அவங்களுக்கும் சின்ன பாப்பாவுக்கும் சப்பாத்தி தான் பண்ணி கொடுக்கணும். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.